திரும்ப கவனிக்கணும். அதை உள்ளுரை ஓமம் தான், அதாவது இலக்கியத்திற்குரிய ஒப்பற்ற நெறின்னு பார்த்தோம். இதில் அந்த ஓவியம், சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் குறிப்பு பொருள்கள் உண்டு. ஆனால் அவை எல்லா காலத்திலும் விளங்கும் என்று கூற முடியாது. கவிதைகளில் உள்ள குறிப்பு பொருள்கள் காலம் கடந்து நிற்கும் ஆற்றலுடையது. எனவே கருப்பொருள் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருளாகிய உள்ளுரை ஓமம் தமிழ் இலக்கியத்தின் அந்த நேரிய இனிய நாகரிக வழியாகும். தோழிக்கு சொல்வது போல் தலைவி மறைந்து நிற்கும் தலைவனுக்கு கூறக்கூடிய ஒரு விஷயந்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சொல்வதாக பெருங்குன்றூர் கிழார் பாடிய பாடல் ஒன்றில் உள்ளுரை ஓமம் வந்து அமைந்துள்ளதை காண்போம். ஈயல் புற்றத்து ஈர்ப்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கையேற்றை தூங்குதோல் துதிய வள்ளுகிர் கதுவலின் பாம்புமதன் அழியும் பானாட்கங்குதல். கங்குல் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாடலடிகளை தலைவன் பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வருகிறான். அவ்வேளையில் பசியுடன் அலையும் கரடியொன்றை ஈசல்கள் நிறைந்த புற்றில் கையை விட்டு பார்க்கிறது. அந்த வேளையில் அந்த ஈசல் புற்றில் சுருண்டு படுத்திருந்த பாம்பினை கரடி அறியவில்லை. கரடியின் நகங்கள் பட்டு பாம்பு வலியால் துடிக்கிறது. இங்கு கரடியின் செயலும் பாம்பின் துன்பமும் காட்டப்படுகின்றன. ஆனால் உள்ளே உறைந்திருக்கும் செய்தி வேறு. என்னன்னா, இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன் செயலால் தலைவி அஞ்சி வருந்துவதை இப்பாடல் தெரிவிக்கிறது. கரடி தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளால் அமைந்து உள்ளுரை ஓமம் வந்து உருவாகிறது. மேலும் இப்பாடலில் உள்ளுரை ஓமத்துடன் இறைச்சி பொருளும் அமைந்துள்ளன. இறைச்சின்னா என்னென்னு அடுத்து பார்க்க போகிறோம். உள்ளுரை போன்று இறைச்சி என்பதும் அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு உத்தியாகும். இதுவும் குறிப்பு பொருளில் மட்டுமே வரும். இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறளவே திருத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே. இருத்தல் என்றால் தங்குதல் என பொருள்படும். உரிப்பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருளே இறைச்சியாகும். இதோடு அந்த உரிப்பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத அந்த குறிப்பு பொருளே இறைச்சியாகும். இது வடமொழியினர் குறிப்பிடுகிற அந்த தொனிக்கு இணையானது. தொனி அகப்பாடலிலும் புறப்பாடலிலும் வரும். இந்த இறைச்சியானது எதில் வரும்? அகப்பாடலிலும் வரும், புறப்பாடலில் வரும். அகத்திணை புறத்திணை இரண்டிலுமே வரக்கூடியது. ஆனால் இறைச்சி எதில் மட்டுமே வரும்? இருத்தல் என்றால் இங்கே என்ன பார்த்தோம்? தொனி அகப்பாடலிலும் புறப்பாடல். இது வந்து வடமொழியினர் குறிப்பிடும் தொனிக்கு இணையானது. இந்த தொனிங்கிறது அகப்பாடலிலும் புறப்பாடலிலும் வரும். ஆனால் இறைச்சி எதில் மட்டும் வரும்? அகப்பாடலில் மட்டுமே வரும். நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேலம் பெண் சினையாம் பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. குறுந்தகை பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு கீழே இதனோட விளக்கம் பாரு என்னென்னு. அதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஒன்று இருக்குது. கவிஞர் தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளை ஓமையாக பயன்படுத்துவர். வெளிப்படையாக பொருள் கூறினால் ஓமை, ஓமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் உள்ளுரை ஓமை, குறிப்பு பொருளுக்குள் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அதற்கு இறைச்சி என்று பெயர். உள்ளுரை ஓமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படுகிறது. ஆனால் இறைச்சி பொருள் கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாக வெளிப்படுகிறது. இந்த பாடலுக்கு குறுந்தகை பாடலில் தலைவன் விரைவில் வருவான் என தோழி தலைவியை ஆற்றுவிக்கிறாள். யாரு? தலைவன் அந்த விரைவில் வருவான் என்ற அந்த செய்தியை தோழியானவள் தலைவிக்கு சொல்லுகிறாள். தலைவன் செல்லும் வழியில் யானை தன் பெண் யானையின் பசியை போக்குவதற்காக அந்த யாமரத்தின் பட்டையை உரித்து அதில் உள்ள ஈரச்சுவையை பருகச் செய்யும். இதுதான் பாடலின் கருத்து. ஆனால் இதில் சொல்லப்படாத குறிப்பு ஒன்றுள்ளது. தலைவன் இந்த அன்பு காட்சியை பார்ப்பான், உடனே திரும்பி வந்து தலைவியின் துன்பத்தை தீர்ப்பான் என்பது இதில் உள்ள குறிப்பு பொருளாகும். இக்குறிப்பு பொருளே இறைச்சி. இந்த குறிப்பு பொருளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இறைச்சியாகும். உயிர்பொருளின் புறத்தே நின்று அதன் கருத்தை மேலும் சிறப்பிக்க பயன்படுகிறது இந்த இறைச்சி. சொல்லாமல் சொல்வதில்தான் கவிதை இன்பம் சிறக்கிறது. தலைவனின் செயலை கண்டிப்பதற்கும் எள்ளி நகையாடுவதற்கும் வருத்தத்தை வெளிப்படுத்தவும் திருமணத்தை வலியுறுத்தவும் இந்த இறைச்சி உத்தி பயன்படுகிறது. நீ விளையாடி மகிழும் இடத்தில் உள்ள இப்புன்னை மரம் உன்னை விட சிறந்தது என்றும் உனக்கு தங்கையாவாள் என்றும் நற்றாய் என்னிடம் கூறினாள். ஆனால் இந்த தாயானவள் இந்த இடத்தில் கூறினாள். அப்போ அந்த இடத்துல நாம்
உறவு கொள்வது முறையல்ல. இம்மரத்தடியில் உம்முடன் விளையாட நாணுகிறேன், நான் வெட்கப்படுகிறேன். ஏனெனில் தங்கை அங்கிருந்து தலைவனுடன் தங்கை அங்கிருக்க தலைவனுடன் பழகுவது முறையா? அந்த இடத்துல அந்த மரத்தை வந்து தன் தங்கையாகவே பாவிச்சதுனால நினச்சதுனால, ஏன்னா அவங்க நற்றாய் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவள் தன் தங்கைன்னு நினச்சி அந்த இடத்துல பழகுவதற்கு வெட்கப்படுகிறார் என்று தலைவனிடம் கூறினாள். நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே. அம்ம நானுனும் நும்முடு நகையே. இந்த பாடல் நாம் வேறு இடத்தில் சந்திக்கலாம் என்னும் குறிப்பு பொருளும் தலைவியை தலைவன் விரைவில் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் குறிப்பு பொருளும் அமைந்துள்ளன. நான் இங்கே பார்க்க மாட்டேன், வேறு இடத்துல பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இக்குறிப்பு பொருளே இறைச்சி ஆகும். இந்த குறிப்பு பொருளத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இறைச்சின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பூவை விட்டு இறங்காதே, கற்பை கட்ட பெண்ணை கொடுத்துருக்காங்க பாரு. பூவை விட்டு இறங்காதே இருக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே உனக்காக எறும்புகள். மனிதருக்கு உணவாவதை எண்ணி கண்ணீர் விட்டனவோ மீன்கள் கடல் நீரில் உப்பு. படைப்பாக்கு உத்திகளை வந்து தனித்துவம் பெற்றுள்ளன. அதை பற்றி விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கற்பை கட்டப்பெண் இலக்கண தேர்ச்சிகளும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி திரும்பவும் நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு முறை ரீகால் பண்ணுறேன். இந்த 5வது வீடியோவில் 4 முடிஞ்சு 5வது வீடியோவில் திரும்பவும் நம்ம ரீகால் பண்ணுறேன். என்னென்ன பார்த்தோம் திரும்ப கவனி. ஓமைனா என்னென்னு பார்த்தோம் இல்லையா? இது திரும்பவும் சொல்கிறேன். இது இயல் 4 இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை நம்ம பார்க்குறதுன்னு ஓமைனா என்னென்னு பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? ஓமைனா என்ன? ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்புமை தோன்ற கூறுதல் ஓமையாகும்னு பார்த்தோம். உவமை தொடர் எப்படி அமையும்னு பார்த்தோம். உவமை தொடர் வந்து உவமை முன்னும் ஓமையும் பின்னும் அமையும்னு பார்த்தோம். எடுத்துக்காட்டு பவளம் போன்ற வாயின்னு பார்த்தோம். உவமை தொடர் வந்து இது வந்து ஒரு உவமை தொடர். பவளம்ங்கிறது உவமை முதலில் வந்தது, வாய்ங்கிறது உவமையும் பின் வந்தது. உருவகம்னா என்னன்னு பார்த்தோம். உவமை வேறு உவமேயம் வேறு என தோன்றாமல் ரெண்டும் ஒன்றே என தோன்றுமாறு கூறுவது உருவகம்னு பார்த்தோம். உருவகத்தொடர் எவ்வாறு அமையும்னு பார்த்தோம். உருவகத்தொடர் எப்படி? அதே வாய்ப்பவளம் தான். எடுத்துக்காட்டுக்கு என்ன பார்த்தோம்? வாய்ப்பவளம். என்னவாக? வாய்ப்பவளத்துக்கு என்ன சொன்னாங்க? உருவகத்தொடருக்கு வாய்ப்பவளம். அதில் என்ன பார்த்தா? பவளம் போன்ற வாய் உவமை. உருவகத்துக்கு வந்து வாய்ப்பவளம். வாய்ப்பவளம்ங்கிற இத்தொடரில் வாயாகிய ஓமைய முதலிலும் இந்த ஓமையாகிய பவளம் வந்து பின்னும் வந்துள்ளன. எப்படி நம்ம ஓமையை உருவகமாக மாற்றலான்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். மலரடின்னு கொடுத்தா அடிமலர்னு மாற்றணும்னு பார்த்தோம். இது ஓமை கொடுத்தா உருவமாக மாற்றுறது. அதுவே உருவகம் கொடுத்துருந்தா எப்படி ஓமையாக மாற்றுவேன்? தாழ் மலர்னு கொடுத்துருக்குன்னா மலர்த்தாள்னு மாற்றணும். இந்த ஓமையானது எவற்றின் அடிப்படையில் தோன்றும்னு பார்த்தா தொல்காப்பியம் சொல்லிச்சுன்னு பார்த்தா ஓமையானது வினை பயன் வடிவம் உரு என்ற இந்த 4 அடிப்படையில் தோன்றும்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? புலி போல பாய்ந்தான், மலை போல கொடுக்கும் கை, துடி போலும் இடை, தளிர் போலும் மேனிங்கிறதையும் பார்த்தோம். எந்த 4 உறுப்புகள் ஓமையினை வந்து அமைக்கின்றன அப்படின்னு பார்த்தோம். எந்த 4 உறுப்புகள்னால் உவம உருபு, பொதுத்தன்மை, இந்த ஓமையம். இந்த 4 உறுப்புகளும் எந்த உறுப்புகள் வந்து ஓமையினை அமைக்கின்றன? உவம உருபு, ஓமைத்தன்மை, ஓமையம். இந்த 4 உறுப்புகளும் சேர்ந்து எதை அமைக்கின்றன? இந்த ஓமையை அமைக்கின்றனன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த இதில் என்ன பார்த்தோம்? ஓமையால் பெயர் பெற்ற சங்கப்புலவர்கள் பார்த்தோமா? இங்கே இருக்கு பாருங்கள். என்னது? இந்த ஓமையால் பெயர் பெற்ற சங்கப்புலவர்கள் யாருன்னா சங்கப்புலவர்கள் ஓரேல் உழவர், செம்புலப்பெயல் நீரார், தேய்புரி பழங்கயிற்றினார், அணிலாடு முன்றிலார். இவங்க எல்லாம் இந்த சங்கப்புலவர்கள். எதால் பெயர் பெற்றவர்கள்? ஓமையால் பெயர் பெற்ற சங்கப்புலவர்கள் நாம் பார்த்தோம். அடுத்தது அதியமானை பற்றி யானையோடு ஒப்பிட்டு பாடிய பாடலோட கருத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா? அதியமானின் வெற்றி புகழ் வீரத்தை சிறப்பையும் மிகச் சுருக்கிய அடிகளில் வந்து அழகாக புனைகிறார்னு பார்த்தோம். அந்த குளத்து நீரில் சிறு பிள்ளைகள் யானை மீது நீரை இறைக்கும் போது அப்போ அதியமான் கொடுக்கும்போது எப்படிப்பட்டவர்? அதியமான் வந்து அவ்வானைக்கு மதம் பிடித்தால் யாரும் பக்கத்தில் அணுக முடியாது. அதாவது அதியமானும் அப்படிப்பட்டவன் தான். பரிசிலருக்கு இனியவன், பரிசு கொடுக்கும்போது இனியவன்.
பகைவர்க்கு இன்னாதவன். யானை பற்றிய அந்த ஓமை இந்த பாடலுக்கு உயிரூட்டுகிறது. ஓமையை எடுத்துரைக்கப்படும் யானை இந்த பாடலுக்கு உயிரூட்டுகிறது. சரிங்களா? அடுத்தது புதுக்கவிதையில் ஓமை இருக்குது, ஓமை இருக்குது, ஓம உருபு இருக்குது, ஓமேயம் இருக்குது, பொதுத்தன்மை இருக்குங்கிறத இந்த பாட்டில் இந்த இதில் ஓமை அதாவது மௌன மயக்கங்களில் சொல்லியிருக்காங்க. எது இருக்குதுன்னு ஓமை அமைந்துள்ளது அப்படிங்கிறது இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல உன்முகம் இருண்டு போயிருந்தது அப்படிங்கிறதுல இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது எப்படி ஓமை தொகையாக உருவாயிற்று, ஓமையை விட உருவகம் ஆழமானது, உருவகத்தை எவ்வாறு பகுக்கலாம்ங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி திரும்பவும் நான் என்ன சொன்னேன்னா, எதனோட அடிப்படையில் இந்த வினை ஓமை, பயன் ஓமை, மெய் ஓமை, உரு ஓமை இதே போல் எதுவும் வரும்னு சொன்னோம், உருவகம் வரும்னு சொன்னோம் இல்லையா? இதே மாதிரியே உருவகம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எப்படி பகுக்கலாம் உருவகத்தை அப்படிங்கிறத. ஓமை தொகையாகி எப்படி உருவமாயிற்று, அந்த ஓமையை விட உருவகம் எப்படி ஆழமானதுன்னு பார்த்தோம். உருவகம்னா என்ன, உருவகத்தை எப்படி பிரிக்கலாம், உருவகத்தை அதே மாதிரி 4 அடிப்படையில் பகுக்கலான்னு பார்த்தோம். என்னென்ன இதில் சில உருவகங்கள் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன பாரதிதாசன் தன் பாஞ்சாலி சபதத்தில் சொல்லப்பட்ட சில உருவகங்கள், அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் சூரியனின் ஒளிப்பட்டு அந்த விதவிதமாக மாயம் மேகங்களுக்கு அவர் சொன்ன உருவகங்கள் என்னென்ன அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. உருவகத்திலும் வினை உருவகம், பயன் உருவகம், வடிவ உருவகம், உரு உருவகம் போன்ற பகுப்புகள் உண்டுங்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தது உள்ளுரை ஓமம்னா என்னன்னு பார்த்தோம். உள்ளுரை ஓமம்னா என்ன, உள்ளுரை ஓமையை அமைக்கும்போது அந்தந்த நாட்டில் உள்ள கருப்பொருள்களை கூறுவது போல் அமைப்பான். கேட்போருக்கு அப்பொருளின் தன்மைகளை வெளிப்படையாக வர்ணித்து சொல்வது போல் இருக்கும். ஆனால் அப்படி சொல்லும்போது வர்ணனையின் உள்ளே அடிப்படையாய் வேறு ஒரு கருத்து உறைந்திருக்கும். அதுவே உள்ளுரை ஓமம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீ எக்ஸாம்பிள் இதில் உள்ளுரை ஓமம் விளக்கு அப்படின்னு கேட்டால் டெஃபனிஷன் எழுதணும், இலக்கணம் எழுதணும், எடுத்துக்காட்டு, விளக்கம். இந்த பாடல் எழுதி இந்த பாடலோட விளக்கத்தை நாம் எழுதணும். சரிங்களா? அடுத்தது இதில் ஒரு உள்ளுரைன்னு என்ன, வினை பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றும் உள்ளுரையானது வினை பயன்கிற அடிப்படையில் தோன்று குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படுங்கிற விஷயத்தையும் அங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது ஆனால் இங்கே என்ன, அதான் அந்த கரடியின் புற்றுக்குள் ஒளிந்திருக்கும் பாம்பு, அது ஈசலை சாப்பிட போகிற தலைவன் பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வர்றான். அந்த வேளையில் பசியுடன் அலையும் கரடியொன்று ஈக்கள் நிறைந்த புற்றில் கையை விட்டு பார்க்கிறது. அந்த ஈசல் புற்றில் சுருண்டு படுத்திருக்கின்ற பாம்பினை கரடி அறியவில்லை. கரடியின் நகங்கள் பட்டு பாம்பு வலியால் துடிக்கிறது. இங்கு கரடியின் செயலும் பாம்பின் துன்பமும் காட்டப்படுகின்றது. சரிங்களா? ஆனால் உள்ளே உறைந்திருக்கும் செய்தி வேறு. அதுக்கு அப்படி சொல்லக்கூடியதைத்தான் உள்ளுரை ஓமத்துடன் இறைச்சி பொருளும் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கரடி தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளால் அமைந்தது உள்ளுரை ஓமம் உருவாகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது இறைச்சினா என்ன, உள்ளுரை போன்று இறைச்சி என்பதும் அகப்பாடலிலும் வருகின்ற மற்றொரு உத்தியாகும். இதுவும் குறிப்பு பொருளில்தான் வரும். அதற்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இருத்தல் என்றால் தங்குதல் என பொருள்படும். உரிப்பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத அந்த குறிப்பு பொருளும் இறைச்சியாகும். வடமொழியினர் இதனை குறிப்பிடுகிற போது என்னன்னு சொல்கிறாங்க, இது தொனிக்கு இணையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த தொனி எதில் ஒரு அகப்பாடலிலும் புறப்பாடலிலும் வரும். ஆனால் இறைச்சி எதில் மட்டுமே வரும், அகப்பாடலில் மட்டுமே வரும். அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்து அதனோட விளக்கத்தை இதில் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தன் தலைவனை நான் பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும், இது நாம் வேறு இடத்தில் சந்திக்கலாம் என்று குறிப்பு பொருளும், தலைவியை தலைவன் விரைவில் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் குறிப்பு பொருளும் அமைந்துள்ளன. இந்த குறிப்பு பொருளை இறைச்சியாகும்னு சொல்லிட்டாங்க. இந்த பாடல் திரும்ப படித்து பார்த்தா பொருள் விளங்கும். இதனுடைய இலக்கண தேர்ச்சிகள் பகுதி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் உனக்கு ஹோம்ஒர்க். ஏதாவது படித்து நீயே ஒரு முறை எழுதி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது இலக்கண தேர்ச்சிகள் பகுதி. இலக்கண பகுதியை திரும்பவும் ஒரு முறைக்கு இருமுறை படித்து போகிறப்ப தான் பொருள் விளங்கும். இதிலேருந்து ஒரு 5 மார்க் கட்டாயம் இடம்பெறும், ஒரு 2 மார்க் கட்டாயம் இடம்பெறும், 1 மார்க்கும் கட்டாயமாக இடம்பெறும். ஸோ தெளிவாக ஒரு முறைக்கு இருமுறை படிச்சுப்பார். நன்றி.